வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாலின் அவர்கள் மதுரை பயணம், அழகிரியுடன் சந்திப்பு. இதில் கலைத்து ஆடிய மூர்த்தி, அதாவது மூர்த்தி அவர்கள் அழகிரி இருக்கும்போது ரொம்ப ஜூனியராக இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மதுரையே மூர்த்தியுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. அந்த அளவுக்கு மூர்த்தி தான் எல்லாமே. ஒரு பெரிய அந்த பொதுக்குழு நடத்தி, ஏன்னா என்ன வருமானம், இன்றைக்கி பிடிஆர் அப்படிங்கிறவர் மதுரையில் இருந்தாலும் அவர் ஏதோ பேர் சொல்ல முடியும், ஒரு இருக்கார், அவ்வளோதான். இன்றைக்கி மூர்த்தி தான் எல்லாமே. இன்றைக்கி வரக்கூடிய தேர்தலில் திமுக ஜெயிக்கணும் அப்படின்னா மூர்த்தியோட தயவு வேணும் அப்படிங்கிறது முதலமைச்சருக்கு தெரியும். மூர்த்தியே முதலமைச்சரே கட்டுப்படுத்த முடிஞ்சாலும் மூர்த்தியை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மூர்த்தி வளர்ந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மன்னன், கோபி, தியாகராஜன் இவங்கெல்லாம் ஏற்கனவே அழகிரியோட ஒன்றா பயணித்தவர்கள், ரொம்ப ஆதரவாளர்கள். அவங்க எல்லாருமே இன்றைக்கி கொஞ்சம் கட்சியிலேருந்து ஒதுங்கி இருக்காங்க. ஏன்னா அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனையாக ஏற்பட்டு அவரை கலைஞர் கட்சியில் விட்டு தூக்குனது பெரிய கதை. அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி 11 வருடங்களுக்கு பிறகு அழகிரி வீட்டுக்கு ஸ்டாலின் போகிறது பார்த்தோம் மதுரையில். ஆனால் மூர்த்தி அவர்கள் போகல. என்ன காரணம்? ஏன்னா ஒரு மாவட்ட செயலாளர், அமைச்சர் அப்படிங்கும்போது கூட போயிருக்கணும். அப்போ வேணும்னே அந்த 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 விஷயத்தை ஏன் மூர்த்தி தவிர்க்கிறார் அப்படின்னா அதில் பின்னணியில் 1000 விஷயங்கள் இருக்குது. ஏன்னா என்ன தான் அழகிரி அவர்கள் ஸ்டாலினுடைய சகோதரராக இருந்தாலும் மூர்த்திக்கும் அவருக்கும் டேம் சரியில்லை. ஆனால் இன்றைக்கி இன்னமும் ஸ்டாலின் அவர்களுக்கு அழகிரியை பார்த்தா எப்பயுமே ஒரு மிரட்டல் தான். அது உங்களுக்கு பழைய வரலாறுலாம் எடுத்திங்கன்னா தெரியும். அழகிரி அவர்கள் ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி ஸ்டாலினே விஞ்சி போயிருப்பார், எல்லாருக்கும் தெரியும். கோபம், அதாவது இன்றைக்கி ஐயா அன்புமணி எப்படி கோவிச்சுக்கிட்டு வீணாக போயிட்டுருக்காரோ அதே மாதிரி வீணாக போன ஒரு நபர் தான் நம்ம சொல்லிக்கலாம் அழகிரி. ஏன்னா அழகிரியை தென் மாவட்ட பொறுப்பாளராகினார், உரத்துறை அமைச்சராக்கினார். உரத்துறை அமைச்சராக்கி அவர் பாராளுமன்றத்தில் போய் அவர் ஆங்கிலம் அவ்வளோ சரளமாக பேச மாட்டார், அங்கேயும் போகிறதில்ல சரியா. ஆனால் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுவார், நல்லா ஒர்க் பண்ணுவார். உங்களுக்கு தெரியும், திருமங்கலம் ஃபார்முலான்னு முதல்ல உருவாக்குனதே அழகிரி தான். அழகிரி அவர்கள் கிரவுண்டில் எப்படி ஒர்க் பண்ணுவார், தொண்டர்களை எப்படி அரவணைச்சு போவாருங்கிறது தெரியும். ஆனால் என்ன சிக்கல் வந்தது? ஏற்கனவே அழகிரி அவர்களுக்கும் அப்போது இப்போ இருக்கார்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்க அப்பா பிடிஆர் பழனிவேல் அவர்களுக்கு 2 பேருக்கு சண்டை. பிடிஆர் பழனிவேல் பாரம்பரியமான குடும்பம், உங்களுக்கு தெரியும். டி நகரே அவங்க தாத்தா வச்ச பேர் தான், அவருடைய தாத்தா தான். அப்படிப்பட்ட பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் ரொம்ப நல்லவர். அதாவது என்னென்னா திமுகவில் பையனுக்கும் பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கும் அவ்வளோ சண்டை. இது கலைஞருக்கு தெரியும். வேறு என்ன பண்ணுறது, பையன் ஒன்றும் பேச முடியல. எனக்கே நல்லா தெரியும். அப்போ அழகிரி அவர்கள் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார். எப்படின்னா அழகிரி அவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எப்படி இவங்க சமூக விரோதிகள்பாங்களா, அந்த மாதிரி இந்த கூப்பாடு போடுறவங்க, கோஷம் போடுறவங்க இவங்கெல்லாம் கூட வச்சுக்குவார். ஆனால் பழனிவேல் தியாகராஜன் அப்படிங்கிற பிடிஆர் பழனிவேல் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷர். கடைசி அறநிலைத்துறையாக இருந்தார். கடைசியாக பதவி வாங்கிட்டு ரயிலில் போகும்போது மாரடைப்பு இறந்துட்டார். ரொம்ப மரியாதையான மனிதர். ஆனால் மரியாதையான மனிதருக்கு மிகப்பெரிய தொல்லை கொடுத்தவர் அழகிரி. அப்போ எப்பயுமே அழகிரியால் அங்கே மதுரையில் பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கும். அப்புறம் தெரியும் தாப்பாண்டியன் எதுக்கு இறந்தார், தாப்பாண்டியனை யார் கொன்னது, அதுக்கப்புறம் நடைபெற்ற தினகரன் எரிப்பு சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போ ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா அழகிரியின் எங்கேயோ போயிருப்பார். ஆனால் என்ன ஆச்சுன்னா நடுவில் பிரச்சனை ஆகி கட்சி விட்டு தூக்கி ஸ்டாலின் அவர்கள் சீக்கிரம் இறந்துருவாருன்னு ஏன்ட்டே சொல்கிறார் அழகிரின்னு சொல்லி தானே கட்சி விட்டு தூக்குறார் யார், நம்ம கலைஞர் அவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அவங்க பையனுக்கு துரை தயாநிதிக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இப்போல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாகி போய் 11 வருஷத்துக்கு அப்புறம் முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு போகிறார். போகும்போது என் கூட இருக்கவங்கெல்லாம் 3-4 பேர் கஷ்டப்படுறாங்கப்பா, குடும்ப குட்டியெல்லாம் இருக்குது, அவங்களெல்லாம் கட்சியில் மீண்டும் சேர்த்து பொறுப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு ஸ்டாலின். ஆனால் என்ன சிக்கல்னால் ஸ்டாலினே நினச்சாலும் பொறுப்பு கொடுக்க முடியும் நிலைமையிலையா இன்றைக்கி ஸ்டாலினே இல்லை. ஏன்னா மதுரைனா மூர்த்தி தான், அவ்வளோதான். மூர்த்தி ஏதாவது மனசு, ஏன்னா எலெக்ஷன் வேறு வருது, செலவு பண்ணணும், மூர்த்தியை பகிச்சிட்டு என்ன பண்ணுறது. அதனால் மூர்த்தியும் கலைச்சாட தயாராக இருந்தாராம். இது ஏதாவது சிஎம் சொன்னார்னா பார்த்துக்கலான்னு நிலைமையில் அவர் போல கூட முதலமைச்சர் சும்மா சொல்லிட்டு இருக்கார், பார்க்குறேன்னு சொல்லிட்டாராம். மறுபடியும் வெற்றி பெற்றார் மூர்த்திங்கிற மாதிரி ஆதரவாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி திமுக அப்படிங்கிறது இன்றைக்கி, அதாவது சென்னைன்னு பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அவர் உதயநிதிக்கே டஃப் கொடுக்குறாரு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மாசு அப்படிங்கிறவர் உதயநிதி சொல்கிறத கேட்பார், சேகர் பாபு கேட்க மாட்டார். ஏன் சேகர் பாபு தான் சென்னையை நினச்சிட்டு இருக்கார். நான் தான் சென்னை ஜெயிக்கணும்னா என்ன மீறி ஜெயிக்க முடியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுகவில் போனால் அதிமுக ஆளே இல்லை, நான் அங்கே போனால் நான் அங்கேயும் நான் தான் கிங்குங்கிறார்.
அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிறது தலைமை இருக்குது, அவ்வளோதான். ஆனால் பார்த்தீங்கன்னா உதயநிதி அடுத்து கொண்டு வருவாங்க, உதயநிதி தலைமையில் சந்திப்பாங்கும்போது பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு பெருசாக வந்து இது போஸ்டிங்கும் கொடுக்கல. அதனால தான் கோஸ்ட் வீட்டில் இருக்காருங்கிறாங்க. திமுக வரக்கூடிய தேர்தலில் ஸ்டாலினை வச்சு சந்தித்தாதான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியுங்கிறது திமுகவோட நினப்பு. ஆனால் இப்போ திமுக இருக்க அமைச்சர்கள்லாம் என்ன, நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான். இப்போ நேரு துரைமுருகனா நம்ம தொகுதியில் ஜெயிச்சிருவோம். ஆட்சிக்கு வந்தால் பிரச்சனை இல்லை, ஆட்சிக்கு வரலைன்னா நம்ம எம்எல்ஏஸோட பதவியோடு இருப்போம், அதுக்கப்புறம் என்ன வேணால் முடிவு எடுக்கலாங்கிற பிரச்சனையில் இருக்காங்க. மதுரை மாவட்டத்தில் மீண்டும் கோஷ்டி பூசல் வெடிக்குமா இல்லையாங்கிறது ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்குது. அநேகமாக மூர்த்தி சொல்கிறதை தான் அவர் கேட்பார் அப்படின்னு நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.